ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தை எளிய முறையில் எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இது மூலிமா பயன் அடையணும்னு தாங்க என்னுடைய ஆசை. ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு வந்து பேக்குள்ளே நம்ம போட்டு வைக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா விதைங்க வந்து தரமாக இருந்தால் கண்டிப்பாக முளைச்சிருங்க. அதை வந்து நான் வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க. அதை வந்து அப்படியே கொஞ்சம் மண்ணோட சேர்த்து எடுக்கணுங்க. செடி மட்டும் தனியாக பிடுங்காதீங்க. மண்ணோட சேர்த்து எடுத்து கொண்டு போய் வந்து நம்ம பேக்கில் வந்து எது காலியாக இருக்கோ அங்கே வந்து நம்ம நட்டு வச்சுக்கலாங்க. இது இப்படியும் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் நாற்றுகளை பிடுங்கி நம்ம நடலாங்க. ஏன்னா விதை போட்டு தான் நம்ம நாற்று வளர்க்கணும்னு கிடையாதுங்க. காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு போட்டு வைக்கும்போது அதில் எதனா 1, 2 விதை வந்து உங்களுக்கு வந்து திரட்சியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முளைக்குங்க. அதனால் காய்கறி வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை மட்டும் சொல்கிறேங்க நான். வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க. மண்ணுக்குள்ளே போட்டு விட்ருங்க. மண்ணுக்குள்ளே போடும்போது உங்களுக்கு விதை வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது முத்தின விதையா இருந்தால் கண்டிப்பாக அது முளைக்குங்க. அதை வந்து நம்ம வந்து செடியாக வளர்த்தி நம்ம அதிலேருந்து நம்ம விதைய சேகரிச்சுக்கலாங்க. இதுவுமே ஒரு மாடி தோட்டத்தில் ஒரு எளிய முறையில் வளர்க்கக்கூடிய டிப்ஸு தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்கறி வேஸ்ட்டு ஒவ்வொரு பேக்கெல்லாம் போட்டு விட்ருவோங்க. பொடலங்காய் விதைய நம்ம சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய விதைய வந்து கத்திரிக்காய் செடிலையோ இல்லை எந்த காய்கறி வேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மண் பொத பொதன்னு இருக்குதோ அதில் தாங்க போட்டு வைக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். மண் வந்து கல்லாட்டை இருக்குது, வேர் வந்து பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு ரப்பிட்டு இருக்குது அப்படின்னா அதில் போடாதீங்க. மண் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா நல்லா பதமாக லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் போட்டு விடுங்க. அதில் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமே அதில் வந்து திருச்சியான கொட்டையாக இருந்தால் கண்டிப்பாக முளைக்குங்க. அந்த மாதிரி முளைச்ச பொடலங்காய் விதைய தான் நான் இப்போ பிடுங்கி பேகு காலியாக இருக்கிறதுல ஒவ்வொன்றா நடுறேங்க. ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், இந்த வெயில்லையும் உங்களுடைய மாடித்தோட்டம் எப்படி உங்களால் இந்த மாதிரி வளர்க்க முடியுது, எந்த சீசனில் எந்த காய போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. விதையெல்லாம் நீங்கள் எப்போ போட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டீங்க. விதை தான் அதுதாங்க நான் ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் நான். விதை வந்து பார்த்தீங்கன்னா நான் காய்கறி வேஸ்ட்டு நம்ம போடும்போது முளைக்குதுங்களா, அதை பிடுங்கி நட்டு விட்ருவேன். அதாவது சீசனை நான் பார்க்கவே மாட்டேங்க. அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நான் மாடி தோட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேங்க. சீசனை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கைக்கு கிடைக்கிற விதைய போட்டு விட்ருவேன். அது முளைச்சதும் பிடுங்கி நட்டு விட்ருவோங்க. இதுதான் நான் வந்து பண்ணிட்டு வர ஒரே வேலைங்க. ஏன்னா மாடி தோட்டத்தில் வந்து நம்ம சீசன்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம அடிப்படை காய்கறிகள்லாம் எந்த சீசனுக்குமே வளரக்கூடிய காய்கறிகள் தாங்க. இப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்றும் போட்டு விட்டு வைக்கிறேன். இப்போ நாற்றை பிடுங்கி நடுறேன். விதைய அதாவது கொடி வகைகளையும் வளர்க்குறேன். அதுலேருந்து காய் பறிக்கிறேன். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோ போட்டுட்டு தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா சீசனை பார்த்துட்டு நான் உக்காந்துட்டு இருக்கிறது இல்லைங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் வேணுன்றதுனால நம்ம அளவாக தான் மாடி தோட்டத்தில் நம்ம வந்து செடிகளை வச்சுருக்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வர காய்கறிகள் வீட்டுக்கு தேவைக்கிற அளவுக்கு மீதியே எனக்கு வருதுங்க. அதனால் நான் வந்து சீசன்லாம் பார்க்கறது இல்லைங்க. எனக்கு விதை வந்து இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டில் போகிறதுலையும் வருங்க. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து விதைய வந்து எடுத்து வைக்கிறோம். கத்திரி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வேஸ்டேஜை போட்டு விடுவோங்க. அதுலேருந்து நாற்று முளைச்சி வந்துடுங்க. அதை வந்து பிடுங்கி நட்டு விடுவேன். அந்த மாதிரி நான் சீசனை பார்க்கறது இல்லைங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் இப்படி தாங்க பதில் சொல்ல முடியும். ஏன்னா நான் எந்த சீசனையுமே பார்த்து பார்த்து விதை போடுறதும் இல்லை, காய்கறி பறிக்கிறதும் இல்லைங்க. ஏன்னா இந்த இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீசனே பார்க்கலைங்க. பேகு காலியாக இருந்தால் விதை போட்டு விட்ருவோங்க. நான் தை படத்தையும் மூக்குத்தி அவரையை போட்டு உங்களுக்கு வளர்த்தி நான் காமிச்சேன். இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு மூக்குத்தி அவரையை நான் நட்டு அதை கொடியை வளர்த்தி உங்களுக்கு காய் வர்றதையும் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி எந்த கொடி வகையும் உங்களுக்கு சீசன் இல்லை அப்படின்றது தாங்க நான் இதுலேருந்து சொல்ல வரேன். நம்மளுக்கு காய் வேணும்னா நம்ம வந்து பேகு சும்மா இருக்கக்கூடாதுங்க. ஏதோ ஒரு விதையோ நாற்றையோ பிடுங்கி நம்ம நட்டு வச்சுருந்தாங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தொடர்ந்து நம்மளால் வந்து மாடி தோட்டத்தில் காய் பறிக்க முடியுங்க. இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலுமே உங்ககிட்ட சொல்லிகிட்டே வரேன். சீசனை பார்க்காதீங்க. வீட்டுக்கு அளவாக்கிற தக்காளி, கத்திரி, வெண்டை, பொடலங்காய், பீக்கங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வளர்க்கக்கூடியதுங்க. கீரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே போடலாங்க நம்ம மாடி தோட்டத்தில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீசன் பார்த்துட்டு வெயிட் பண்ண வேண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. பாருங்க முள்ளங்கி கூட விதை போட்டு விட்டுருந்தோம் பாருங்க. அது நாற்று கொச கொசன்னு முளைச்சதுனால அதை வந்து ஒவ்வொரு நாற்றா விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடுங்கி இப்போ இந்த பிடுங்கின நாற்றுமே நான் வந்து வேறு பேக்கில் தாங்க நட்டு வைப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாற்றையுமே நான் வேஸ்ட்லாம் பண்ணுறது இல்லைங்க. அது எங்கே காலி இடம் இருக்குதோ அங்கே நான் நட்டு வச்சுருவேங்க. ஏன்னா முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளே நம்மளுக்கு காய் கொடுத்துருங்க. அதனால எந்த பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இடந்தா கூட ஊனி விட்ருவோங்க.
இது நம்ம அதுக்குள்ளே காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் செடி கூட நான் விட்டு வைக்கிறது இல்லைங்க. அதுலேயுமே 2 சைடில் அமுத்தி விடுவேன். அந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இவ்வளோ பேக் இருந்தால் தான் நம்மளால வந்து காய் பறிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் ஒரு 10 பேக் 20 பேக் இருந்தாலுமே நம்மளால வந்து வீட்டுக்கு தேவைக்கிற காய்களை அதுலேருந்து நம்மளால பறிக்க முடியுங்க. இதுதான் என்னுடைய முயற்சி. நான் அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டே வரேங்க. இப்படி பராமரிச்சா கண்டிப்பா நம்மளால வந்து காய்கள பறிக்க முடியும். அம் தொடர்ந்து காய்கள பறிக்க முடியும்னு தாங்க சொல்ல வருவேன். வேணுன்றவங்க WhatsAppல பாருங்க விதைக்கு வந்து நம்பர் குடுத்துருக்கேன். விதை வேணுன்றவங்க WhatsApp தொடர்பு கொள்ளலாங்க. ஏன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இந்த மாரி ஃப்ரீ சீட்ஸுங்களா? இல்ல விலைக்குங்களா? அப்படின்ற மாரியும் கமெண்ட் குடுத்துருந்தீங்க. ஃப்ரீ சீட்ஸ் இல்லைங்க சிஸ்டர். விலைக்கு தாங்க. அதுலயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 வாங்குறவங்களுக்கு கத்தி நாத்து 2 நாத்து இலவசமா போட்டு விடுறேன். ரூ. 1000 வாங்க இல்லைங்க எங்களுக்கு நாத்து வேண்டாங்க. எங்களுக்கு வந்து வேற ஏதாவது சீட்ஸ் குடுங்க. அப்படின்னு கேட்டீங்கனாலுமே, நான் வந்து 2 விதமான சீட்ஸ ஃப்ரீயாவே போட்டு விடுறேங்க. ஏன்னா, உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் கண்டிப்பா குடுக்குறேங்க. இல்லன்னுலாம் சொல்லல. கண்டிப்பா ஃப்ரீ சீட்ஸ் குடுக்குறேங்க. ஆனா, ரூ. 1000 வாங்குறவங்களுக்கு மட்டும் தாங்க ஃப்ரீ சீட்ஸ் குடுக்குறேன் இப்போதைக்கு. ம் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதாங்க பதில். நானு இருக்கிறதாங்க உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போதைக்கு இப்ப ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்கு. வேணும்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க. இவ்வளவு நாளா நான் WhatsAppல மட்டும் தாங்க அதுக்கு வந்து பதில் குடுத்துட்டு இருந்தேன் அந்த விதைய பத்தி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமெண்ட்ஸ்லயுமே சீட்ஸ் வேணும் வேணும்னு கேட்கறீங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த விளக்கம் குடுத்தேங்க. ஏன்னா வீடியோவுல சொன்னா மட்டும் தான் நம்ப எப்படி நம்ம சீட்ஸ விக்கிறோம் அப்படின்றதும் அவங்களுக்கும் தெரியுன்றதுனால தான், நான் உங்களுக்கு வந்து வீடியோவிலேயே விளக்கம் குடுத்துட்டேங்க. முள்ளங்கி நாத்த இந்த மாரி நம்ம புடுங்கி நடும்போது நம்மளுக்கு வந்து காய் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா கிடைக்குதுங்க. நானு அனுபவத்துல சொல்றேங்க. முள்ளங்கி வளர்ப்புல சொல்றேன். நாத்த வந்து நம்ம புடுங்கி நட்டு நம்ம அதுல முள்ளங்கி வர்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா தப்பமா, நல்லா நீளமா கிடைக்குதுங்க. நம்ம நாத்த அப்படியே வளர்த்தம்போது, அது அவ்வளவா நம்மளுக்கு வந்து சிறப்பா காய் இல்ல அப்படின்னு தாங்க சொல்லுவேன் நானு. என்னுடைய முள்ளங்கி வளர்ப்புல நான் கத்துட்ட விஷயத்த உங்ககிட்ட சொன்னேங்க. நாத்தா புடுங்கி நடும்போது, புள்ளங்காவா இருக்கட்டும், பீர்க்கங்காவா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாத்தா இப்படி மண்ணோட எடுத்து வேற பேக்கில நட்டு வளர்த்து நம்ம காய் பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தி காய் வருதுங்க. அதுவே சரி அதே பேக்கில அப்படியே வளரட்டும்னு சொல்லி விட்டுட்டோம்னா, அது வந்து அவ்வளவா சிறப்பா வேர் வந்து அடி வரைக்கும் போமாட்டேன்துங்க. மேலேயே நிக்கிது. 2வது காயும் வந்து அறுவடை வந்து அவ்வளவா சிறப்பா வர்றதில்லைங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு மாடி தோட்டத்தில வளர்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. ஏன்னா, அதையுமே நீங்க கவனிக்கணுங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செடி வந்து எப்படி வளருது அப்படின்றத உங்களால பார்க்க முடியுங்க. செடிய நம்ம பராமரிக்கிறதுல தாங்க காய் பறிக்கிறதுமே இருக்குது. ஏன்னா, தொடர்ந்து நான் வீடியோல சொல்லிட்டு தாங்க வரேன். லிக்விட் தண்ணி கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணுங்க. மாசத்துக்கு ஒரு டைமாவது ஆட்டெருவ ஒரு கைப்பிடி அளவுக்காவது ஒரு பேகுக்கு இப்படி தூவி விடுங்க. இது 2ம் பண்ணா மட்டுமே நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து வீட்டுக்கு தேவைக்கு அதிகமாவே காய் பறிக்கலாங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிற ஒரே விஷயங்க. வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இன்னுமே அ டவுட் கேட்டுட்டே தான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து நான் பராமரிப்பு வீடியோவும் நான் போட்டுட்டு வரேங்க. ஏன்னா, தெரியாதவங்க இன்னுமே இருக்கீங்க, டவுட் கேட்குறீங்க அப்படின்றதுக்கு தான், இந்த மாரி செடிங்கள பராமரிக்கிறதையுமே நான் வீடியோவா இப்போ குடுக்குறேங்க. ஏன்னா, அறுவடை வீடியோ குடுத்தா வியூஸ் போற அளவுக்கு பராமரிப்பு வீடியோ குடுக்கும்போது எனக்கு வியூஸ் போறதில்லைங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கத்துக்கிறவங்க இத பார்த்து கத்துக்கட்டுன்ற ஒரே நோக்கத்துக்கு தாங்க இந்த பராமரிப்பு வீடியோவே நான் போட்டுட்டு வரேன். ஏன்னா, இப்படி பராமரிச்சா மட்டும் தான் நம்மளால காய் பறிக்க முடியுங்க. காய் பறிக்கிறத மட்டும் நம்ம காமிச்சுட்டோம்னா, நம்ம எப்படி கவனிக்கிறோம் செடிய, அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத போயிடுமேன்றதுக்கோசரம் தான், நான் வந்து பராமரிக்கிறதையும் உங்களுக்கு வீடியோவா போட்டுட்டு வரேங்க. வீடியோவுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன பண்றேன் மாடி தோட்டத்துல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பெல் ஐகான டச் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா YouTubeல ரெக்கமெண்ட் வீடியோஸ் ஆகலனாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான டச் பண்ணி வச்சுக்கிறதுனால, உங்களால வீடியோஸ பார்க்க முடியுங்க. அ ஒரு வீடியோஸ் இல்லாத நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நான் என்ன பண்றேன்றது உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு தான் வீடியோஸ ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸ் 3 சேனல்லயுமே மாத்தி மாத்தி வருங்க. எனக்கு எப்படி டைம் இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து மாத்தி மாத்தி வீடியோஸ போட்டுட்டு தாங்க வரேன். தொடர்ந்து வீடியோவ பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாரி நடும்போது கண்டிப்பா முள்ளங்கி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாவே கிடைக்குதுங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நடுறத நான் காட்டுறேங்க. இது வளர்க்கறதையும் நான் காட்டுவேன். அறுவடை பண்றதையும் உங்களுக்கு காட்டுவேன். அதனால பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இதனுடைய வீடியோ வந்துட்டு தாங்க இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட்டா வச்சுக்கங்க. இந்த ஓரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பாலக்கீரைங்க. அது கொஞ்சம் வளரட்டும். வளர்ந்ததும் நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு, அத அங்க 2 முள்ளங்கி விதைய நட்டு வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்க, பீர்க்கங்காய் விதை பாருங்க. எல்லாமே முளைச்சிருக்குது பாருங்க. இந்த மாரி எப்ப எனக்கு நேரம் கிடைக்குதோ, அப்ப விதைய போட்டு விட்டுருவேங்க. கொடி கொஞ்சம்
கொடி பிடிச்ச உடனே அடுத்த பிட்டுக்கு விதைய போட்டு விட்டுருவோங்க. ஏன்னா, அது காய் குடுக்கவும், இது வளர்றதுக்கும் சரியா இருக்குங்க. இப்ப அப்படிதாங்க நான் வந்து பீர்க்கங்காவா இருக்கட்டும், எல்லாமே போட்டு வச்சுட்டு வரேன். பாருங்க அவரெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, சூப்பரா பாருங்க வளர்ந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டத்தினுடைய அவரை கொடிய நான் எப்படி வளர்த்தேன, அப்படின்ற வீடியோஸ் தாங்க. ஏன்னா, வளர்ப்பு வீடியோ எப்படி வளர்க்குறீங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டதுனால, இந்த வீடியோஸ உங்களுக்கு வந்து நானு மறுபடியும் குடுத்துட்டு வரேங்க. சூப்பரா பாருங்க கத்திரிச்ச எல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. அதில தாங்க நான் பார்க்குறேன். இப்ப அந்த குருத்த வந்து கவனிக்கிறேங்க. இந்த வெண்டைக்காயில பார்த்தீங்கன்னா, அந்த குருத்த அப்பப்ப பார்த்துட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா, குருத்த வந்து தாக்குறதுனால வெண்டைக்காய் நம்மளுக்கு வராதுங்க. சூப்பரா பாருங்க ரெட் வெண்டை என்ன அருமையா இருக்குது. முலாம்பழமும் இதில இந்த வீடியோல கட் பண்ணி காட்டியிருக்கிறேங்க. பாருங்க. சூப்பரா இருக்குதுங்க பழம். அருமையான காய் பாருங்க. ஒரு க்ரோ பேக்ல செடி வளர்ற அளவுக்கு எனக்கு தரையில வளரலைங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். க்ரோ பேக்ல பார்த்தீங்கன்னா, நல்லா சிறப்பா சூப்பரா வளருதுங்க. ஆனா தரையில வச்சுங்கிற கொடி எனக்கு வளர மாட்டேன்துங்க. நான் என்ன பண்றது? அதாவது க்ரோ பேக்ல கூட சத்து குடுத்துடலாம் போல இருக்குதுங்க. தரைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா சத்து களைச்செடிகள வந்து போட்டு வந்து வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்குமே அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சிறப்பா வளர மாட்டேன்துங்க. கேரி பேக்ல இருக்கிற கொடியினுடைய திரட்சி தரையில இருக்கிற கொடியில இல்லைங்க. அப்படிதான் நான் சொல்லணும். ஒரு கத்திரி செடி கூட பார்த்தீங்கன்னா, தரையில வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா வளர மாட்டேன்துங்க. ஆனா ஒரு கேரி பேக்ல அவ்வளோ அருமையா வளருதுங்க. இத நான் என்னான்னு சொல்றதுன்னே தெரியல. சூப்பரான வெண்டைக்கா பாருங்க. இது நான் ஒவ்வொன்னா வந்து கத்துட்டு வரேங்க. தலையிலயும் வச்சு பார்க்குறேங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கேரி பேக்லயும் வச்சு பார்த்தத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க இந்த விஷயத்த. பாருங்க முலாம்பழம் எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. அப்படியே உங்களுக்கு நான் புட்டே காட்டுறேங்க. நல்லா பழுத்துருச்சுங்க. அருமையான பழங்க. ரோஸ் செடி பாருங்க. கலர் என்னம்மா கலர் பாருங்க. இது வந்து கோல்டன் கலர் மாரி இருக்குங்க ரோஸு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கலர் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோக்கு வேற மாரி தெரியுதுங்க. பாருங்க கத்திரி வேஸ்ட் நாத்த போட்டு விட்டது பாருங்க. நாத்து பாருங்க எப்படி முளைச்சிருக்குது பாருங்க. நான் பெருசாலாம் வந்து மெனக்கெடுறது கிடையாதுங்க. விதை முளைக்கிறதுக்கு. இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும் நான் போடலைங்க. தானா அதுவா போட்டு விட்டோம்னா, அதுவா வளருங்க. அப்படி என்னுடைய விதை விதை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் நான் போட்டு விடுறேங்க. ஈஆர் கிச்சன்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம 7 வகையான மிளகா நாத்து போட்ட வீடியோ போட்டுருக்கிறேங்க. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. பாய்.